ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு மனசார நம்புகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனலில் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. நிறைய ஃபேமிலி நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் அம்மா வராகி அம்மனுடைய அருளாலும் நான் கும்பிட்ற முருகப்பெருமானுடைய அருளும் சேர்ந்து வந்திருப்பதனால எனக்கு இவ்வளோ பெரிய ஃபேமிலி வந்து கிடச்சிருக்கு. அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான். அவங்களுக்கு அப்புறம் சொல்லப்போனால் நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. இன்னும் நான் வந்து மென்மேலும் உயர்வதற்கு உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு அப்டேட் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் இது ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், பட் முடியலை. அதுக்காக ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நன்றி சொல்லும் ஒரு வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் வந்து வேல்மாறல் புத்தகத்தை பற்றி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அதிலிருந்து நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ இது மூலமாக இன்னும் ஃபேமிலி வந்து நல்லாவே க்ரோத் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்மாறல் புத்தகம் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதனால் நான் வந்து புக்கு எப்படியாவது வாங்கி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி ஒரு 100 புத்தகத்தை வாங்கி உங்களுக்கு நான் வந்து அனுப்பணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி 100 புத்தகமும் வந்தது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து யாரெல்லாம் வந்து கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் புக்குக்கு வந்து காசு வாங்கலை. ஆனால் புதுசாக வந்தவங்களுக்கு அது தெரியாததுனால என்னை கேட்டாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே என்னை உண்மையாகவே சொல்லணும்னா பாராட்டினாங்க. நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த புத்தகத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு வந்து கிடைக்கல. உங்கள் வீடியோஸ் பார்த்தேன், போட்டதுமே எனக்கு வந்து கிடைச்சிருச்சு. இது வந்து நீங்கள் நீடூடி வாழணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து மனமுருகியெல்லாம் பேசினாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. நான் உண்மையை சொல்லணும்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் எனக்கு கிடைச்சது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு தான் முருகர் வந்து எனக்கு அதிசயங்களை நிகழ்த்திக்கிட்டே இருக்கார். உண்மையை சொல்லணும்னா 100 புத்தகத்தை நான் ஆர்டர் போட்டேங்க. நான் வந்து என்னோட கையில் இருக்கக்கூடிய 2,000 ரூபாயை கொடுத்து நான் ஆர்டர் போடணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச என்னோட சிஸ்டர், அவங்க என்னோட அக்கா மாதிரியே தான், அவங்கக்கிட்ட சொல்லி நான் ஆர்டர் போட சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க வந்து பரவாயில்ல, நீ கொடுக்குற புத்தகம் நான் வந்து உனக்கு கொரியர் சார்ஜாக கொடுக்குறேன், என் மூலமாக வந்து புக்கு வாங்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொரியர் சார்ஜ் கொடுத்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இந்த சமயத்தில் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் வந்து புக்கு வாங்கி கொடுக்கணும் இப்படி தான் நான் நினச்சேனே தவிர எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து ஒவ்வொருத்தர் மூலமாகவும் வந்து உதவி செஞ்சது அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே இன்னுமே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து புக்கு வந்து கைக்கு கிடச்சிருச்சு. புக்குக்கு கை கிடச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 11 பேர் தான் எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் திரும்பவும் மெசேஜ் போட்டேன், ஆனால் வந்து யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு 11 பேருக்கு போட்டிருந்தேன். அந்த 11 பேரில் ஒரு 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு சிஸ்டர், அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க. ஸோ அந்த சிஸ்டருக்கு வந்து நான் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறேன். கடவுள் வந்து சிஸ்டர் நீங்கள் வந்து புக்கு கொடுக்குறீங்க, எனக்கு உங்கள் மூலமாக வந்து ஒரு 5 பேருக்கு புக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து அனுப்புனாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எந்த ஒரு பிரதிபலனுமே நான் எதிர்பார்க்கலை. ஆனால் முருகர் வந்து நீ செய்கிற உதவிக்கு உனக்கும் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு அவங்க வந்து அனுப்புனாங்க. அவங்க அனுப்பின அந்த அமௌண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கொடுங்க சிஸ்டர், உங்கள் மூலமாக 5 பேருக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் யாராவது கொரியர் சார்ஜ் வந்து இல்லை, எனக்கு என்னால் அது கூட செலுத்த முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 புக்கை வந்து எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஒருத்தர் அனுப்பியிருந்தார். அவர் பேர் வந்து ராமச்சந்திரன். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் சொல்லிவிட்டு அவங்களும் ஒரு அமௌண்ட் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும்னு நினைக்கிற உதவிக்கு நிறைய பேர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே அது சந்தோஷம்தான். அவங்களால வந்து எனக்கு யாரும் தெரியாத சிஸ்டர், நான் யாருக்கு கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் நீங்கள் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதனால் உங்கள் மூலமாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து உண்மையாகவே நான் முருகருக்கு ரொம்ப 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 நன்றி சொன்னேன். முருகா, இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த எண்ணத்தை வந்து வலுப்படுத்துங்க, அதுக்குண்டான தகுதிகளை கொடுங்க, பொருளாதாரத்தை உயர்த்துங்க அப்படி தான் சொல்லி நான் மனசார வேண்டிக்கிட்டு அவருக்கு அந்த நேரத்தில் நான் ரொம்பவே தேங்க் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து
வாட்ஸ்அப் இல்லை, எனக்கு பேடிஎம் பண்ண முடியல, இப்படிலாம் சொல்லி ஒரு சிலர்லாம் சொன்னாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு கொரியர் சார்ஜ் கூட வாங்காமல் அவங்க எல்லாருக்குமே நான் அனுப்பிவிட்டேன். ஸோ ரொம்ப என்னை விட வயசு பெரியவங்க கூட எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப தாழ்மையாக பேசினாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. உண்மையை சொல்லணும்னா நமக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு நமக்கு வந்து ஒரு 10 பேர் தேவை. சொந்த பந்தத்தை கூட நம்ம வந்து நம்ப முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி எங்கேருந்தோ யாருன்னே தெரியாது, ஆனால் நான் வந்து புக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்னை வந்து வாழ்த்துனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. அது வந்து எனக்கு முருகரே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணதாக தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டருமே வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்து எனக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து கொரியர் சார்ஜ் வந்து கொடுக்க முடியாதவங்களுக்கு நீ புக்கு அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் எனக்கு மன வருத்தமாயிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு உண்மையை சொல்லணும்னா நான் புக்கு வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். ஆனால் கொரியர் சார்ஜ் வாங்குறதுல எனக்கு 100% வந்து உடன்பாடே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குறதே வந்து ஃப்ரீ தான், அதில் கொரியர் சார்ஜ் வாங்கிட்டு கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லி எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ண முடியும், என்னோட சூழ்நிலையும் அதுதானே அதுன்னு சொல்லிட்டு நான் வந்து சரி கொஞ்சம் மனசை வந்து கஷ்டமாக தான் ஒரு 2 நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி வேண்டாம், நம்ம இதுக்கப்புறம் 100 புக்கு கொடுத்ததோடு விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்பு வந்ததுக்கப்புறமா கூட திரும்பவும் புக்கு வாங்கி கொரியர் சார்ஜ் வாங்காமலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ என் மனசுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உண்மையை சொல்லணும்னா நான் முருகர்கிட்ட ரொம்பவே வந்து கவலைப்பட்டு கேட்டுட்டு இருந்தேன். ஏன்ப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கே, நான் கொடுத்தும் என்ன பிரயோஜனமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசித்தேன். அப்போது எனக்கு மனசில் தோண ஆரம்பிச்சிது, சரி ஓகே இந்த தடவை விட்டுடு, இதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது அமையும், அப்போ வந்து நீ எல்லாருக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாகவே கொடு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என்னையே நான் வந்து மனசு தேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த சிஸ்டர் சொன்னது, அந்த பிரதர் கொடுத்த அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து நான் நிறைய பேருக்கு கொரியர் சார்ஜ் வாங்காமலேயே வந்து கொடுத்துட்டேன். ஒரு சிலர்லாம் வந்து எனக்கு இன்னும் 2 புக்ஸ் எக்ஸ்ட்ராவே அனுப்புங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு நான் திருப்தியாக கேட்ட எல்லாருக்குமே நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு தான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் நினைக்கிறது தவறா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். நான் செய்கிறது தவறா இல்லையான்றதையும் உங்கள் மனசில் என்னப்படுதோ அதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக சொல்லிடுறேன், நான் வந்து புக்கு வந்து முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் புக்கு கிடையாது, இதுக்கப்புறம் ஆர்டர் போட்டால் தான் சரி ஓகே கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு அதுக்கப்புறம் புக்கு ஆர்டர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு வந்த மெசேஜஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு 200க்கு மேலே மெசேஜஸ் வந்திருந்தது. ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து இந்த கொரியர் சார்ஜ் அனுப்பிட்டேன்னு சொல்லி இது பண்ணவும் நான் வந்து நிறைய பேரில் ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் வந்து எனக்கு இன்னும் புக்கு கிடைக்கலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 புக்கு திரும்பவும் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன்னா புக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால் ஒரு 50 புக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த 50 புக்கும் வந்ததுக்கப்புறமா நான் திரும்பவும் வந்து யாருக்கெல்லாம் புக்கு வேணுமோ அவங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டரும் அந்த பிரதரும் கொடுத்த காசு என்கிட்ட ஒரு 300 பேலன்ஸ் இருந்துச்சு. கூட வந்து ஒரு 500 போட்டு நாங்கள் வந்து இப்போது ஒரு 50 புக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அந்த புக்கு வர்றதுக்கு எனக்கு வந்து 5ஆம் தேதி தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கு வந்ததுக்கப்புறமா நான் வந்து யாருக்கு அனுப்பலையோ அவங்களுக்கு அனுப்பிட்டு பேலன்ஸ் இருக்கிற புக்கை வந்து யாரெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் திரும்பவும் புக்கு கிடைக்கும். எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக புக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், என்ன ஏது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கண்டிப்பாக வந்து வேல்மாறல் படிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் வந்து வேல்மாறல் வந்து எனக்கு ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு தெரியல, அதை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன், ப்ரொசீஜர் எப்படின்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அந்த வரிகளை வந்து எப்படி வந்து கோர்வையாக படிக்கணும் அப்படின்னு தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எதனா வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். நான் வந்து அடுத்த முறை வந்து படிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோர்வையாக வந்து படித்து நான் போடுறேன். அப்படி இல்லைனா வந்து ஒவ்வொரு பாடலுமே வந்து நான் ஷார்ட்ஸில் கூட நான் போடுறேன், படித்து உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். வீடியோவை வந்து இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றிகள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இதுக்கப்புறம் வேல்மாறல் புக்கு வந்தவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை வரப்போகுது. ஸோ கிருத்திகை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அமாவாசை வரப்போகுது, அமாவாசைக்கும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வளர்பிறையில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அமாவாசை வரப்போகுது, வெள்ளிக்கிழமை வரப்போகுது,
வரப்போகுது. அதுக்கப்புறம் வளர்பிறை சஷ்டியும் வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் வந்து தயக்கமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் வந்து எல்லாருக்குமே வந்து ஆசீர்வாதங்களை கொடுப்பாரு. உங்களுக்கு இந்த வீடியோஸில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். லைட் ஆஃப் ஆயிருக்குன்ற மாதிரி ஃபோட்டோஸில் தெரியும்.